தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் இஸ் அப்செட் வித் விசிகே. விஜய் வந்து ஹாப்பியா இல்லை. விசிகேவோட நிர்பந்தங்கள், அவங்க போகிற போக்கு, அவங்க செய்கைகள் சரியா இல்லை. அரசு கெட்ட பேர் ஒரு பயப்படுறாரு. திருமாவர்களே, நீங்க சொல்றீங்க திமுகவும் தாவேக்காலும் ஒரு அணியில வரணுன்றீங்களே. திமுகவோட உத்தரவின் பேரில் தான் நீங்க பேசுனீங்களா? திமுகவோட சம்மதத்தின் பேர்லாம் அதை பேசுறீங்களா? திமுகவோட அப்ரூவலோட தான் பேசுறீங்களான்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரே கண்டிஷன் ஸ்டாலின் போட்டதான், மொத்த கட்சியை நான் காலி பண்ணுவேன். பண்ணாமல் இருக்கணும்னா நீ திமுக கூட்டணி இருக்கேன்னு ஒத்துக்கோ. அப்படி அவர் ஸ்டாலின் போடுற கணக்கு. நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். இப்படி ஒன்றா நடக்கலாம். விசிகா திமுக பக்கம் போய் தாவேகா பக்கம் அன்புமணி ராமதாஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்ன சிக்னல்னா, விஜய் சொல்றாரு, அண்ணே திருமாவளவண்ணே நீ இருந்தா இருங்க, இல்லைன்னா எடுத்த காலி பண்ணுங்கன்னா அன்புமணி உள்ள கூப்பிடுகிறேன்ட்டார். அது வார்த்தையா சொல்ல, செய்கையில காமிச்சிட்டார். புதியானந்த போய் சந்திச்சு புதியானந்த் சீட்டு கூட போகாம அவர் சீட்டில் உட்காராம மரியாதை கொடுத்து வாசல்ல வந்து கூப்பிட்டு வந்து, இதெல்லாம் இப்போ அரசியல் இன்னைக்குமே நிகழ்வுகள் வாயா வார்த்தையில் சொல்லப்படாதவைகள் செய்கையில காட்டுறது தான் அரசியல். விசிகேக்கு செக் வைக்கும் வகையில் தாவேகாவின் மூவ் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா விசிகோட நடவடிக்கைகள் சரியில்லை. விஜய்க்கு தலைவலியை கொடுக்கிறாரான தலைவலியை கொடுக்கிறார். தினம் தலைவலி வருது, வேலை ரூபத்தில் வருது, பல்வேறு வழியில் வருது, அதிகார வழியாக வருது, ரெக்கமெண்டேஷன் வழியாக வருது. தெரிய போய் தான் அப்பப்போ ஒரு பயம் காட்டுறாரு. ஆனா திமுக கூட்டணியில இல்லைன்னு இப்ப யார் சொன்னா? நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறாரா? போனா வேலுமணி ரெடியா இருக்காரு 10 பேரை கூப்பிட்டு வரதுக்கு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்கள் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவை ஒழிக்கணும், ஆகவே வந்து தாவேகாவோட திமுக கூட இணையணும், அந்த அணியில ஒன்று சேரணும். ஏன் அதிகார பங்கையும் வாங்கிட்டு இந்த மாதிரி திமுக விட்டு கொடுக்காத ஒரு போங்களை பேசுறாரு? அது பின்னணி என்ன சார்? திமுகவும் அதிமுகவும் ஒன்னா வரணும்னு நினைச்ச திருமா திமுகவும் தாவேகாவும் ஒன்னா வருதுன்னு நினைக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு எனக்கு கேள்வி. அப்படிதான் நான் எடுத்துக்கேன். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா வரன்னு நினைச்சு திருமாவளவன் அவர்கள், ஆமா, அவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் திருமாவை வந்து முதலமைச்சரா வரணும். அவரை டிசைட் பண்ணி இவங்க 2 பேரும் லாபி பண்ணாங்களே தவிர இது திருமாவளவன் விரும்பலையே. திருமாவளவன் விரும்பல. திருமாவளவனுக்கு அந்த ஆசை இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியல. முதலமைச்சர் நாற்காலி என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய கனவு. அந்த கனவு திருமாவுக்கு வந்துன்னா அந்த கனவை வேண்டான்னு சொல்லுவாரா? சொல்லியிருக்க மாட்டார். இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திரும்ப நீங்கள் முதலமைச்சராக வாங்க, நாங்கள் வெளியில ஆதரிக்கன்னு சொல்லியிருந்தாருன்னா வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து ஒரு அரசியல் ஞானியாக நான் அவரை கருதலை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாலின் குடும்பத்தில் வந்து பேக் அவுட் அடித்த உடனே இது யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, யார் அப்போஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த மூவ் நடந்தது, அதுக்கப்புறம் வரும். ஸோ திமுக அதிமுக ஒன்றா சேரணும்னு என்ன பண்ணிடணும் திரும்ப? அது எப்படிங்க? திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து என்னை வந்து முதலமைச்சராக்குங்க. ஆனால் அவர் சொன்னார், என்னை முதலமைச்சராக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டனன்னு சொன்னார் திரும்ப வாயாலே வந்து. அப்படின்னா அப்போ அந்த ஒரு மூவுக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சாருன்னு தான் அர்த்தம். தெரிவிக்காம பண்ணியிருப்பாங்களா? அது வேறு விஷயம். இப்போ தாவேகாவோட ஜென்ம எதிரி திமுக தான், பாஜக கிடையாது. விசிகாவனா திரும்பவனா கற்பனை உலகத்தில் இருக்கார். காமன் எதிரி பாஜக, காமன் எதிரி பாஜக, காமன் எதிரி பாஜகன்னு கற்பனை உலகத்தில் இருக்கார். காமன் எதிரி பாஜக முடிவு பண்ண இடத்துல எடுக்க வேண்டிய இடத்துல விசிகா இல்லை, விஜய் இருக்கார். விஜய்க்குன்னு ஒரு தனி கட்சி. விஜய் வந்து விசிகாவோட பார்ட் 2 இல்லை, விசிகாவோட சைட் கிக் இல்லை. அவர் தனி கட்சி தலைவர், முதலமைச்சர், கட்சி நடத்துகிறார். அவருக்கு எப்படி கட்சி நடத்துறதுன்னு தெரியும்.
வேணும்னா அட்வைஸ் கேட்டுப்பார், வேணும்னா கேட்டுக்க மாட்டார். நீங்கள் அவருக்கு போய் இல்லைங்க உங்கள் காமன் எதிரி பாஜக தான், அதுக்கு திமுகவோட கூட்டு சேரணும்னு நீங்கள் சொல்கிறது வேடிக்கையார். அப்போ தாவேகா கொள்கையை முடிவு பண்ணுற இடத்துல திருமார்க் இது முதல்ல விஜயிட சொல்லப்பட்டது. நீங்கள் வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்கிறது ஒன்று தான், திருமாவை கூட்டணியில் சேர்க்கறது ஒன்று தான் அவர்கிட்ட முக்கியப்பட்டவரெல்லாம் சொன்னாங்க கூட்டணி ஆட்சியும் போது. விஜய் சொன்னால் இல்லைங்க நமக்கு தலித் முகம் தேவைப்படுது, நமக்கு ஒரு சுயமரியாதை இதெல்லாம் நமக்கு ஒரு தேவைப்படுது, பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துட்டார். இதெல்லாம் விஜய் எதிர்பார்க்காது இல்லை, எதிர்பார்த்ததுன்னா திரும்ப வந்து குடைச்சல் கொடுப்பாருன்னு தெரியும், கட்சிக்காரன் குடைச்சல் கொடுப்பாருன்னு தெரியும். ஏன்னா திமுக ஆட்சியில் அவங்க கொடுத்த குடைச்சல் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, சொல்லி மாலாது இல்லை. திமுக ஆட்சி போகிறதுக்கு ஓரளவுக்கு காரணமாக இருந்தது விசிகாவோட நடவடிக்கைகள்னு திமுக தலைவர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு போச்சு. இப்போ சொல்லிட்டாங்க, இப்போ போனது நல்லதாக போச்சுன்ட்டாங்க. ஆனால் திமுக இதை விரும்புதான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், திருமாவர்களே நீங்கள் சொல்கிறீங்க திமுகவும் தாவேக்காலும் ஒரு அணியில் வரணுன்றீங்களே, திமுகவோட உத்தரவின் பேரில் தான் நீங்கள் பேசுனீங்களா? திமுகவோட சம்மதத்தின் பேர்லாம் அதை பேசுகிறீங்களா? திமுகவோட அப்ரூவலோட தான் பேசுகிறீங்களான்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. சில பேர் பேசுகிறாங்க, நான் தான் வந்து டிஜிபி நியமனத்தில் தலையிட்டதான், என்னுடைய சமூக அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் எப்படி உள்ள ஆளாமுன்னு அனுப்ப முடியும், நான் தான் தாவேக்காத அரசிட்ட பேசி அதிகாரிகளை நியமிச்சதா ஒரு பொய்யான கருத்தை பேசுகிறாங்கன்னா அவரே இந்த மேடையில் கூட இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. சரி, நீங்கள் நியமிக்கவில்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு கட்சியை உள்ள கொண்டாட பார்க்குறீங்களே, திமுக என்ற கட்சியை நீங்கள் வந்து தாவேக்கானம் கொண்டு வரதுக்கான மூவ் உங்களுக்கு அது அப்ரூவல் கொடுத்தது யார்? அந்த நோக்கம் ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் அப்படி நினைக்கிறாரு? எனக்கு காரணம் சொல்கிறேன். அந்த நீங்கள் ஒரு அரசியல் நகர்வு என்றால், நிகழ்வு என்றால் 1000 காரணம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. திருமாவளவனை குறைச்சி மதிப்பு போட முடியாது. கைதேர்ந்த அரசியல்வாதி, அரசியல் 40 வருஷமாக இருக்காரு, அவருக்கு அரசியல் கற்று சிறந்தவர், அரசியலில் சாணக்கியர். இல்லைன்னா இந்த கட்சியை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்க மாட்டார். ஒரு அரசியல் கட்சியாக வளர்த்துக்கிறதுக்கான சாமர்த்தியம் அவர்கிட்ட இருக்குது, நல்லதோ கெட்டதோ. அப்படிப்பட்டவர் ஏன் திமுகவை உள்ள இழுக்க பார்க்குறார்? காரணம் என்னன்னா, இப்போ திமுகவை உள்ள இழுக்கிறதன் வழியாக இந்தி கூட்டணியில் காங்கிரஸை, இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், சிம்பிளாக பதில் சொல்லுங்கள். சரி, தாவேக்காவும் திமுக ஒன்றா சேருது, பேச்சு வச்சுப்போம். எதுக்கு ஒன்றா சேருது? பாஜக எதிர்க்க ஒன்றா சேருது. அப்போ காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்குமா? திமுகவும் காங்கிரஸ் எங்கன்னா ஒரு கூட்டணியில் இருக்குமா? அவருக்கு என்ன ஐடியான்னா, காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளில போகணும். யாருக்கு? திருமாக்கு போயிட்டு இந்தி கூட்டணியில் ஸ்டாலின் தலைவராகவோ விஜய் தலைவராகவோ இவர் தலைவராக வந்து பாஜக எதிர்க்கணும். திருமாவோட ஒரே நோக்கம் பாஜக எதிர்க்கணும். அது ஏற்றுட்டு போங்க, நீங்கள் பாஜக எதிர்க்கிறத யாரும் குறை சொல்ல, நீங்கள் பாட்டு கூப்பாடு போட்டு போங்க. பாஜக வந்து வளருதா வளரலையா அது வேறு விஷயம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய நாடகம்னு கேட்கீங்க? அதுக்கு நீங்கள் பாட்டுக்கு பண்ணிட்டு போங்க, எழுதிட்டு போங்க, சனாதனம் திட்டுங்க, அது பண்ணுங்க, எல்லாம் பண்ணி சனாதனம் கோயில் பிபிஜி பட்டப்பட்டே ஆகிட்டுங்க, கோயிலில் போய் மாலை மரியாதைலாம் போட்டுக்கோங்க, வெளியில் சனாதனம் பேசி டபுள் ஆக்ட் கொடுங்க. அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஜனங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க, பார்த்துட்டு பதிலும் கொடுத்துட்டாங்க, தேர்தலில் நல்ல சம்பத்தியாக கொடுத்துட்டாங்க. அது பார்த்துட்டு போங்க. நீ ஏன் ஒப்பு சப்பானியாக திமுக அழுக்கிறீங்கன்னு தெரியல. என்ன காரணம்னா, கூட்டணி விஜய் கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணியை விட்டு தனியாக ஆட்சி செய்யும் அளவுக்கு வளர்ந்துட்டு வருது. விஜய் இதே லெவலில் போச்சுன்னா 20-25 எம்எல்ஏ பக்கம் வந்துட்டாங்க வச்சுங்க, அவருக்கு எந்த தயவும் தேவையில்லை. ஆனாலும் விஜய் நேர்மை இல்லாமல் சந்தர்ப்பவாதியாக காரியம் ஆகும்போது கூட்டணி, காரியம் முடிஞ்சவொடனே கூட்டணியை கழட்டி விடுற ஆள் இல்லைன்னு அவங்க ஆளுங்களே சொல்கிறாங்க. அவரும் அப்படிதான், அந்த நேச்சர் பயன்படுத்திட்டு தூக்கி போடுற ஆள் இல்லை. ஆனால் அவர் ஒரு சேஃப்டி நெட்டுன்னு சொல்லுவாங்க, சேஃப்டி நெட். அந்த சேஃப்டி நெட்டுக்கு ஒரு 20 எம்எல்ஏக்கள் குதிரை பேரம்ன்றீங்களா? மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிது பிஜேபி? குதிரை பேரமா கழுத்து பேரமா என்ன பண்ணிது மகாராஷ்டிராவில்? சிவசேனா எப்படி உடைச்சிது?
அந்த மாதிரி 10 மாநிலங்களில் உடைக்கும் போது என்ன பண்ணியிருந்தீங்க? குதிரை பேரம், கழுத்து பேரம், நாய் பேரம், காக்கா பேரம், குருவி பேரம்லாம் பண்ணலையா? இவங்க அரசியல்னு வந்துட்டா எல்லாம் சகஜமப்பா தான். அது விஜய் மட்டும் புனிதர் இல்லை. மோடி புனிதரா? மோடியும் பட்னாவிஸும் பண்ணா புனிதத்தன்மை வந்துருமா? சரி, விஜய் வாஷிங் மிஷின்றீங்களே, மோடி வாஷிங் மிஷின் தான் கணக்கு. மோடி வாஷிங் மிஷின் அகில இந்திய வாஷிங் மிஷின், விஜய் வாஷிங் மிஷின் ஸ்டேட் வாஷிங் மிஷின். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான காரணம் என்னன்னா, பாமகட்ட வந்து தாவைக்க ரொம்ப சுமூகமான ஒரு உறவு வைக்குது, அது டேஞ்சரோங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாரு திருமா. நீங்க இங்கள்ட்ட நான் அங்க போயிருவேன், அங்கள்ட்ட நான் அதிகார பங்கு கொடுத்தீங்க, ஆனா நான் கூட்டணின்னு சொல்லவே இல்லையே. இந்த மாதிரியான சொல் பேச்செல்லாம் அப்படிதான் அதை பார்க்கப்படுறாங்க. ரூபன் நல்ல பாயிண்ட்டை பிடிச்சிங்க, நீங்க நல்ல பாயிண்ட்டை பிடிச்சிங்க. விஜய் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, அவர் டீப்பா திங்க் பண்றாரு. திருமாவளவனுக்கு பிரச்சனை கொடுத்தாருன்னா என்ன பண்றது? பிரேமலதா நம்ப முடியாது, ஒரே ஒரு எம்எல்ஏ தான். அட்லீஸ்ட் பாமக டாக்டர் அன்புமணியும் விஜயும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. 2 பேருமே படித்தவர்கள். விஜய் தான் லாலா ஸ்டூடெண்ட், அன்புமணி டாக்டர். அவரு டீசென்ட். அன்புமணி என்ன சொன்னாலும் டீசென்ட். அவரு டிடிவிலாம் டீசென்ட் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில். இந்த காட்டு கூச்சல் போடுறது, அசிங்கமாக பேசுறது, அதெல்லாம் அவங்களுக்கு பழக்கமே கிடையாது. டீசென்ட் ஜென்டில்மேன் பாலிட்டிஷியன். ஸோ அவங்களோட டீல் பண்ணுறது ஈஸி. இப்போ டிடிவியோட அன்புமணியோட டீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வெட்டு ஒன்று துண்டுறப்ப கரெக்டாக பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ விஜய் பார்த்தாரு, என்னடா அது திமுக கூட்டணி விட்டு வரமாட்டேங்குது விசிகா, நம்ம கூட கூட்டணி வச்சுக்கிறது, திமுக கூட்டணி இல்லைன்ற வார்த்தையை சொல்ல என்னைக்கா சொல்றாரா பாருங்க. நான் திமுக கூட்டணியில் இல்லை. சரி, ஒருத்தர் கேட்டார், சொல்லன்னு என்னங்கப்பா சொன்ன என்ன நடக்கும்? விசிகா கட்சி காணாம போயிடும். ரவிக்குமார், பாலாஜி, ஹாலூர் ஷானவாஸ் எல்லாம் டிஎம்குள்ள போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரே கண்டிஷன் ஸ்டாலின் போடுறான், இவங்க 4 பேர் 5 பேரை பன்னீர் பால் எடுத்தாச்சு, பன்னீர் பால் எடுத்தாச்சு, மொத்த கட்சியை நான் காலி பண்ணுவேன். பண்ணாம இருக்கணும்னா நீ திமுக கூட்டணியில் இருக்கேன்னு ஒத்துக்கோ. அப்படி அவர் ஸ்டாலின் போடுற கணக்கு. நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலில், ஏன்னா ஸ்டாலினுக்கு ஏன் விசிகா முகம் தேவைப்படுதுன்னா தலித் முகம் தேவைப்படுது. அங்கே நீ கேட்கலாம், ஏங்க விசிகா என்னத்துக்கு திமுகவுக்கு இல்லை, திமுக தனியாக போட்டி போட முடியாது, தனியாக போட்டி போட்டு ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. கலைஞர் காலத்துலேருந்து அப்படிதான், அண்ணா காலத்துலேருந்து அதை விடுங்க, கலைஞர் விடுங்க. 1967 ராஜாஜியோட கூட்டணி வச்சு போட்டி போட்டதான் ஆட்சி பிடிச்ச திமுக தனியாக போட்டி போட்டால் போனே ஆகாது. ஸோ திமுக இப்போ இருக்கிற நிலைமையில காங்கிரஸோட போகுமா, கம்யூனிஸ்டோட போகுமா, மதிமுகவோட போகுமா, பிரேமலதாவோட போகுமா? யாரும் போனே ஆகுது. இந்த பாமக பேச்சுவார்த்தை இப்போ தாவேகா தலைவர்களோட எல்லாம் இணக்கமா பழகுறது. தாவேகா தலைவரோட போறது என்ன சிக்னல்னா, விஜய் சொல்றாரு, அண்ணே திருமாவளவன் நீ இருந்தா இருங்க, இல்லைன்னா எட்ட காலி பண்ணுங்கன்னா அன்புமணி உள்ள கூட்டுக்கிறேன்ட்டார். அது வார்த்தையா சொல்ல, செய்கையில காமிச்சிட்டார். அதான் புசியானந்த போய் சந்திச்சு புசியானந்த் சீட்டு கூட போகாம அவர் சீட்ல உட்காராம மரியாதை கொடுத்து வாசல்ல வந்து கூட்டு வந்து, இதெல்லாம் இப்போ அரசியல் இன்னைக்குமே நிகழ்வுகள் வாயா வார்த்தையில் சொல்லப்படாத செய்கையில காட்டுறதுதான் அரசியல். ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு திருமாவளவன் ராஜகாண்டம் உட்கார வைக்கிறாருன்னா அப்ப என்ன மரியாதை ராஜகாண்டம் திருமாவளவன் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். இவ சங்கராச்சாரியார் சொன்னாங்க, சங்கராச்சாரியர் ஈக்குவலா எல்முருகன் சேர் போட்டு தான் உட்கார வச்சார். ஆச்சாரியார் அவங்களே, இவர் வந்து பிளாஸ்டிக் சேர் போட்ட கடை இடம் இல்லை அப்படின்னார். அது வேற விஷயம். ஸோ அது ஒரு அதுல இருந்தே நம்ம சில இன்ஃபர்னு பேர் ஆங்கிலத்தில், இன்ஃபர் நம்ம டெடியூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டெடியூஸ் பண்றது புசியானந்த் வாசல்ல போய் வரவேற்று அன்புமணி ராமதாஸை கூட்டு வந்து சேர்ல அவர் உட்காராம பக்கத்துல உட்காந்துட்டு பண்ணி மரியாதை கொடுத்ததெல்லாம் இதெல்லாம் அரசியல்ல தமிழ்நாடு அரசியல் இப்ப பண்பட்டு வருது. இந்த மாதிரி லாவணி சண்டை, அசிங்கமா சண்டை எல்லாம் போடுறது கிடையாது, டீசென்ட் ஆயிடுச்சு. அது ஒரு நல்ல ஒரு காரியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். தமிழ்நாடு அரசியல் மேம்பட்டு வருதுன்னா மேம்பட்டு வருது, இதோ போராடுறாங்க, பேசிக்கிறாங்களே தவிர கீழ்த்தரமான தாக்குதல் எல்லாம் இல்லை. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டீசெண்டாக ஆகிட்டு வருது. நல்ல காலம், நல்ல டைம் போகிறதுக்கு. ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். விசிகாவோட குடுமி திமுக கையில் இருக்குதானே இருக்குது. நாளைக்கு ஸ்டாலின் மனசு வச்சா திமுக ஸ்டாலின் மனசு வச்சாருன்னா
விசிக கட்சி இல்லாம பண்ண முடியும் அவரால். எல்லாரும் இழுத்துப்பார், எல்லா நிர்வாகிகள் இழுத்துப்பார். அப்ப அதை சமாளிக்கிறதுக்கு இங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு இருக்காரு. இல்ல ஒப்பேருமா அது? ஒப்பேறாதுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா புசியானந்த் அவர்கள் செய்த நீங்க சொன்ன மாதிரி சிம்பிள்ல காமிக்கிறது வந்து பெரிய ஒரு எச்சரிக்கையை சொல்றாரு. மணி மாதிரி அவர் சீட்ல உட்காராம இங்க வந்து உட்கார்ந்துட்டாருன்னா ஏதோ சொல்ல வராரு. அப்ப என்ன அன்புமணி வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு, நடந்து போச்சு இல்ல. அவங்க 5 சீட் என்னமோ இருக்கு நினைக்கிறேன். மைக்க பூச்சி சொல்லாட்டி கூட முக்கியத்துவம் செய்கையில காமிச்சிட்டாருல, அது டிவியில எடுக்க வச்சுட்டாரு. அன்புமணியை நல்லா பாராட்டி பேசுறேன். சரி, அன்புமணிக்கு விஜய்க்கு ஒன்றும் பெரிய சண்டைன்னா ஒண்ணு கிடையாது. அதுல ஒன்றும் ஏதோ கொள்கையில எதிர்கட்சி ஜானோரே கேசாமி ஆல்ரெடி அன்புமணிக்கு வேலை பார்த்தவரும் அது விடுங்க, எவ்வளவு கனெக்ஷன் இருக்குது. ஸோ விசிகேக்கு செக் வைக்கும் வகையில் தாவேகாவின் மூவ் இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா விசிகோட நடவடிக்கைகள் சரியில்லை. விஜய்க்கு தலைவலியை கொடுக்கிறாரான தலைவலியை கொடுக்கிறார். தினம் தலைவலி வருது, வேலை ரூபத்தில் வருது, பல்வேறு வழியில் வருது, அதிகார வழியாக வருது, ரெக்கமெண்டேஷன் வழியாக வருது, நெருக்கடி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் தமிழக அரசாங்கத்தில் அரசியலில் எனக்கு தெரிந்த தகவல்கள், எனக்கு வரும் நம்ப தகுந்த தகவல்கள் கூட என்னன்னா, விஜய் இஸ் அப்செட் வித் விசிகே. விஜய் வந்து ஹாப்பியா இல்லை. விசிகேவோட நிர்பந்தங்கள், அவங்க போற போக்கு, அவங்க செய்கைகள் சரியா இல்லை. அரசு கட்ட பேர் ஒரு பயப்படுறாரு. இது திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியுது. தெரியா வேண்டாங்க, அவர் தான் தெரிய போய் தான் அப்பப்போ ஒரு பயம் காட்டுறாரா, நான் திமுக கூட்டணியில இல்லன்னு இப்ப யார் சொன்னா, நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிறாரா? போனா வேலுமணி ரெடியா இருக்காரு, 10 பேரை கூட்டு வரதுக்கு ரெடியா இருக்காரு அவருக்கு. அப்போ பாமகவும் உள்ள வந்துடக்கூடாது, அதிமுக வந்துடக்கூடாது. இவங்க என்னன்னா இவங்களே விஜயை கண்ட்ரோல் பண்ணும், கூட்டணின்னு இல்லை, விஜயை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி விஜய் கொஞ்சம் டீசென்ட் மேன், எந்த வம்பு தும்புக்கு போகாத ஒரு முதலமைச்சர். அவர் உண்டுகிறார். சொன்னா இந்த கூட்டணிக்கு ஒரு தலைவர், அமைப்பு தலைவர் ஒருத்தரை போடுவோம், அதுக்கு புசியான் நீங்களே இருக்காங்க. ஐயோ நான் இருக்கக்கூடாது, தப்புங்க. சோனியா காந்தி மாதிரி, சோனியா காந்தி அப்படித்தான் இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யூபிஏ என்டிஏ இருந்த போது யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸுக்கு சோனியா காந்தி தலைவரை போட்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் போடலாம், ஒரு மூத்த தலைவர், வைகோ, திருமா, இல்லை யாராவது ஒருத்தர் முக்கியமா ஒருத்தர் போடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு வந்த போது கூட அப்ப என்ன ஆச்சா, விசிகே தலைவர் சொன்னாலும் நான் தான் தலைவராக வருவேன் அப்படின்னாங்களாம். அவங்க சொல்ல வச்சாங்க, அவங்க ஆளுங்களை விட்டு பணியாரசு சொல்ல வச்சாங்க. அதுக்கு விஜய் சொன்னா அது நல்ல ஐடியா தான், யோசிச்சு முடிவு பண்ணலாம். ஏன்னா அவருக்கு என்னன்னா, ஒரு தேசிய ஆளுமை மிக்க கார்த்தி சிதம்பரம், பி சிதம்பரம், கார்த்தி ஒடுங்க பி சிதம்பரம், அவர் மைண்ட்ல வச்சது பி சிதம்பரம், விஜய் மைண்ட்ல வச்சு பி சிதம்பரம். ஏன்னா காங்கிரஸ் மூத்த தலைவர், முன்னாள் நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர், சட்டத்தில் வல்லவர், 60 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக பணிபுரிந்து கற்று தேர்ந்தவர். அவர் பர்சனல்லாம் விட்டுருங்க, அது விஷயம். அரசியலில் அனுபவம் மிக்கவர் பி சிதம்பரம். ஸோ விஜய் வந்து பி சிதம்பரத்தை அந்த கோஆர்டினேட் கமிட்டி சேர்மனாக போட்டு சொல்லும் போது வைகோவும் இவரும் ஒத்துக்கல. வைகோ உடனே ஆரம்பிச்சார், ஈழத்தமிழர் எல்லாம் ஆரம்பித்தார். இதெல்லாம் வேலையில்லாத வேலையை பேசிட்டு விசிகே காங்கிரஸ் ஒத்து வரல, அது ரொம்ப நாளாக தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த கோஆர்டினேட் கமிட்டி சேர்மனை போடுறதுக்கே விஜய்க்கு பர்மிஷன் ஒன்றும் கொடுக்கல, இவங்க அப்ரூவல் கொடுக்கல. விஜய் அப்செட்டா இருக்காரு. இல்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே அவங்க பிடிச்சு ஆட்டி பிடிச்சிட்டு, இடத்தை பிடித்தால் மடத்தை பிடிக்கும் கோஷ்டியை சேர்ந்தவர்கள் இப்ப புரிஞ்சு போச்சு. கொஞ்சம் இடத்த பிடிச்சா இவ் கிவ் அன் இன்ச் தி டேக் அன் ஆர்ம். அந்த மாதிரி ஒரு 1/2 அடி கொடுத்தா 10 அடி பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இது என்ன நடக்குதுன்னா, விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. விஜய் வந்து ஆங்கிலத்தில் லாங் ரோப்னு ஒரு பழமொழி இருக்குது. விஜய் கிவ்ஸ் அ லாங் ரோப். விட்டு பார்க்குறாரு, என்ன கபக்கன்னு பிடிச்சாருன்னா இந்த இடத்த காலி பண்ணா கதை முடிஞ்சு போச்சு. அப்ப இதை இப்படி எடுத்துக்கலாமா? இடைத்தேர்தல் வர இருக்குது. ஒருவேளை அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து முடிஞ்சு வெற்றிக்கு அப்புறம் அமைச்சரவை மாற்றத்துல இந்த சீட்டெல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்களா? இடைத்தேர்தலில் விசிகாவின் நிலைமை என்ன என்பது கவனிக்கப்படும். முதல்ல அது கவனிங்க. ஃபர்ஸ்ட் இடைத்தேர்தல் விட்டுருங்க. இடைத்தேர்தல் சமயத்தில் விசிகாவின் நிலைமை என்ன? திமுக ஆதரிக்குமா, தாவேகா ஆதரிக்குமா? ஆதரிக்கிறதோட நிக்குமா, இல்ல சீட்டு கொடுக்கறத பத்தி பேசுவாங்க? சீட்டு கேட்பாங்களா? எப்படி இவங்க கேட்க? திருமாவளவன் எனக்கு சீட்டு கேட்பாரா? திருச்சி தொகை எனக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்பாரா?
இல்லை எங்கள் கட்சி 2 சீட் கொடுங்கன்னு கேட்பாரா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது என்ன மூவ் வச்சிருக்கான்னு தெரியும். ஏன்னா அவருக்கு அவர் கட்சியை திருமாவளவன் குறை சொல்ல மாட்டார். 2 எம்எல்ஏ வந்தால் நல்லதுன்னு அவர் நல்லது, அது தப்பு கிடையாது. அட் வாட் காஸ்ட் ஒரு பழமொழி உண்டு. அட் வாட் காஸ்ட்? தாவேக்கா சார்பில் நீங்கள் ஜெயிச்சு போகணுமா? அப்போ தாவேக்கா என்ன சாக்லேட் சாப்பிடுமா, ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? அவங்களுக்கு தான் ஆட்கள் தேவை. அவங்களுக்கு தான் ஆட்கள் தேவை. ஓகே, உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் லோட்டு டிமாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது என்ன வேடிக்கையாக இருக்குது? விஜய் வேணா விஜய் வந்து யாராவது சொன்னாங்க, விஜய் தலதான் நரசிம்மராவ்னாங்க. அது என்னவா அப்படி கிண்டல் பண்ணுறீங்க? இல்லை சார், நரசிம்மராவ் வந்து ரியாக்ஷனே காட்ட மாட்டார். முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் சிரிச்சுட்டே இருப்பார், செயலில் காட்டுவார். ஆப் வச்சார் டக்கு டக்குன்னு சூரியசாமிலாம் கதை கஜா சொல்லாங்க PV நரசிம்மராவ் பற்றி. ஜெயலலிதாவுக்கு எதிராக சென்னாரெட்டி தூக்கி போட்டார், அவர் கவர்னரை போட்டார். அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் வெளியில் காமிச்சிக்காம ரியாக்ஷனே காட்டாமல் சைலண்ட்டாக வேலை பண்ணிட்டு போகிறார். PV நரசிம்மராவோட மறு உருவம் விஜய்ன்றாங்க. நல்லதுதான் அந்த மாதிரி இருந்தேன்னா. அரசியலில் வந்து உணர்ச்சி வசப்படாத முதல்வர்கள் தமிழ்நாட்டில் குறைவு. ஜெயலலிதா உணர்ச்சி வசப்படுவார், கலைஞர் உணர்ச்சி வசப்படுவார், ஸ்டாலின் உணர்ச்சி வசப்படுவார். விஜய் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த நகர்வுகள் எப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி எப்போ வரும்னா, இடைத்தேர்தல் அறிவித்த பிறகு அந்தந்த கட்சிகளின் நடவடிக்கைகளை பொறுத்தே கூட்டணி கட்சிகள் தாவேகாவோட அரசாங்கம் எந்த திசையை நோக்கி போகும், யார் யாரெல்லாம் இருப்பாங்க, யார் யார் இருக்க மாட்டாங்க, யார் யார் புதுசாக வருவாங்க அப்படிங்கிற. ஏன்னா ஒன்று வேடிக்கை பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க இடைத்தேர்தல், தமிழ்நாட்டில் அறிவிக்கலை. ஸோ இது ஏன்னா இதுதான் வந்து விசிகே குறையுது. பிஜேபிக்கும் விஜய்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்குதா? இதை ஓடுதா, உள்ள விஷயம் ஓடுதா? செக் பண்ணி பார்க்காரா? செக் பண்ணி பார்க்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் நடக்கலாம். இன்னும் 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டோம். மத்திய அரசாங்கம் இப்போ எதுக்கு தேர்தல் வைக்கணும்? இன்னும் 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டோமே, மொத்தமாக வச்சுக்கலாம். மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணுறதும் தேர்தல் நானே. என்ன பெரிய குழந்தை கூட தெரியும். மத்திய அரசாங்கம் முன்னா சொல்லுதோ எஸ் நோ அதுவும் தேர்தல். ஸோ இதுக்கு திரும்ப தெரிஞ்சு போச்சு. டெல்லி கான்ட்ராக்ட் என்னடா அது மத்திய அரசாங்கம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் திருப்பி 1 இயர் ஆகிடும். ஸோ மத்திய அரசாங்கம் இழுத்து பார்க்குது நீ யாராவது வருவாங்களான்னு. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் மோதல் போக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பேரை சண்டை போட்டுங்க, 2 பேர் முட்டிங்க மோதுறதுக்கு இவர் கலைப்பு வர்றாரு. ஆனால் விஜய் இதுக்கெல்லாம் இடம் கொடுப்பாரான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற அளவுக்கு அவர் இன்னும் அந்த அளவுக்கு அரசியலில் ஒன்றும் கற்றுக்காம இல்லை, நல்லா கற்றுக்கினாரு. ஸோ இது திருமாவினோட வேஷம் வெளியேறுமானா கண்டிப்பாக வேஷம் கலைந்து விட்டதுன்னு சொல்லணும். இறுதியான ஒரு கேள்வி சார், இப்போ பாமக வந்து ஒருவேளை நாளைக்கு ஒன்று தாவேக்கா கூட போகணும் உள்ளாட்சி தேர்தலில், அப்படி தனிச்சு நிற்க மாட்டாங்க, இல்லாட்டா திமுகவோட போகணும். திமுகவோட போகுமா பாமக? ஏன்னா இவங்க விசிகா இப்போ இல்லை. ஸோ திமுக அதை டேக் ஓவர் பண்ண பார்க்குமா? ஏன்னா திருமாவர்கள் பேச்சு வந்து இந்த பக்கமும் விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த பக்கம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தாவேக்காவும் எனக்கு சொந்தம், திமுகவும் சொந்தங்கிற ஒரு நிலைப்பாடு வந்து பாமகவை நீங்கள் யாரும் சேர்த்துறாதீங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அந்த எண்ணத்தோட செயல்படுறாங்கிற ஒரு பார்வை வருதுல்ல சார்? பாமகவை ஐசோலேட் பண்ணணும்னு விசிகா முயற்சி எடுக்குதான்னா கண்டிப்பாக முயற்சி எடுக்குது. என்ன பாமக ஃபோர்ஸ் அதில் அப்பா மகன் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ சேர்ந்துட்டாங்க, அதுதான் பயப்படுறாரு. இத்தனை நாளாவது அப்பா மகன் தனித்தனியாக இருந்தாங்க, இப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு. இதயங்கள் பணித்தன, கண்கள் பணித்தன, இதயங்கள் நீத்தன. அவர் திருமாவர்களின் போற அரசியல் போற போக்குலாம் எப்படி தெரியுதுன்னா, பாமகவை எந்த பக்கமும் போயிடாதீங்க, வேணா பிஜேபியோட அவங்கள வச்சுக்கோங்க, ஆனா மித்த 2 பக்கம் பார்த்து கலைச்சி ஆட்டத்தை ஆடுற மாதிரி இவரோட மூவ்மெண்ட் இருக்கு. நீங்க சேர்ந்தா நான் வர மாட்டேன், இது என்ன இவர் ஆடலாம். ஆனா ஆட்டு விற்பார் ஆடாதவரை கண்டான்ற மாதிரி ஆட்டு விற்கிறது வேற ஒருத்தர். இப்ப என்ன நடக்கும்னா திமுக பக்கம் போவாரான்னு கேட்டீங்கன்னா போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்படி ஒன்றா நடக்கலாம். விசிகா திமுக பக்கம் போய் தாவேகா பக்கம் அன்புமணி ராமதாஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அன்புமணி இது லெஸ்ஸர் ஈவில்னு சொல்லுவாங்க. அவரால் பிரச்சனை கிடையாது. அன்புமணி தொல்லக்கூடிய என்ன சௌமியாவுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கேட்பார், அவ்வளோதான். ஒரு மேக்சிமம் அவர் டிமாண்ட் சௌமியாவுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துட்டு போறாரு, வண்டியறதுக்கு மேலே கொடுத்துட்டு போறாரு. சௌமியாவில் ஹைலி எஜுகேட்டட் லேடி, கிருஷ்ணசாமி காங்கிரஸ் லீடரோட பொண்ணு. அவங்க நல்ல ஃபேமிலி, பாரம்பரியமிக்க ஃபேமிலி, ஹைலி எஜுகேட்டட். அவங்களாம் ஒன்றும் தப்புத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, எந்த அல்பமாக நடந்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னா அன்புமணி வந்து இந்த பக்கம் வந்து சௌமியாவை அமைச்சராக்கி இவங்களை கட்டி விட்டாங்கன்னா இவர் ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலங்கிறதுனால தான்
திமுகவை ஏன் விடாம வச்சிருக்காருன்னா அவருக்கு தெரியும் நாளைக்கு நம்ம கதை இங்க கந்தலா போச்சுன்னா அந்த பக்கம் காங்கிரஸ் பக்கம் போக முடியாது, பிஜேபி பக்கம் போக முடியாது, கம்யூனிஸ்ட் பக்கம் போக முடியாது, முஸ்லீம் பக்கம் எல்லாம் இங்க இருக்குது, செட்டில் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்னா திருப்பி திமுகல தான் போய் விழுந்தாகணும்னு ஒரு எண்ணத்துல இந்த மூவ் எடுக்கிறாரோன்னு தோணுது. அது என்ன கம்யூனிஸ்டே பாக்குறாரு, கம்யூனிஸ்ட் அவங்க வந்தாங்களா அப்ப நாங்களும் வரோம், கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்ப நாங்களும் எடுக்கிறோம். இதெல்லாம் இது விசிகாவுக்கு இது அழகா சார். கம்யூனிஸ்ட்லாம் ஒரு ஸ்டேபிள், அதை வச்சுக்கிட்டு இவர் பேசுறாரு. கம்யூனிஸ்ட்லாம் ஒரு ஸ்டேபிள். இப்ப கம்யூனிஸ்ட் ஸ்டேட் பண்றாங்க பாத்தீங்களா, கூட்டணியில இருந்துன்னு எங்கான விஜயை விமர்சிக்கலாமா? ஏன் கேட்குறேன்னா ஆணவ கொலைன்னு ஒன்று இப்போ ரீசெண்ட் நடந்து பெருசாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலாம் வரல, தூக்குல தொங்குன மாதிரி இவர். அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் ஃபோன் கால் பண்ணி பேசுறாரு. அந்த பாதிக்கப்பட்ட அந்த கட்சி சேர்ந்தவர்கள்லாம் போய் கேட்குறாங்க கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன, அப்பவும் அவர் அதான் கேட்குறாரு. அவருக்கு ஏன் அதை நம்பி போனேன் இவர் சப்பானி மாதிரி இழுத்துப்பாரு, ஏதாவது கூட இழுத்துப்பாரு. காங்கிரஸ் இருக்க முடியாது, காங்கிரஸ் பலம் பருந்தி கட்சி ஆகி போச்சு. மாணிக்கம் தாக்கு ஒரு எடுத்தாவிட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நல்லா ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அப்ப இப்படி எடுத்துக்கலாமா? கம்யூனிஸ்டும் விசிகா வச்சு அரசியல் நம்ம 3 பேரும் ஒன்னா இருப்போம், இருந்துக்கிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா நம்ம இது பண்ணிப்போம் இருக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்டுகள் நம்பிக்கையற்றவர்கள், அவங்க நம்பவே முடியாது. கம்யூனிஸ்டுகளை நம்பி போறது மண்கோதரை நம்பி போற மாதிரின்னு எல்லாம் சொல்லியாச்சு. விஜய்க்கு வந்து ஆப்ஷன் இல்லாததுனால அவர் வச்சிருந்தார். இப்போ ஆப்ஷன் வந்தாச்சு. இப்போ ஆப்ஷன் சாய்ஸ் இல்லப்போ, இப்போ சாய்ஸ் நிறைய இருக்கு அவருக்கு. அவர் தனியாக அமைச்சர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பலம் வந்தாச்சு. ஆகவே இந்த நகர்வுகள்லாம் எப்போ ஒரு வடிவு வரும்னா இடைத்தேர்தல் வந்து இடைத்தேர்தலில் எங்கெங்கே எந்தெந்த ஸ்கொயர் பெக்ஸ் இந்த ரவுண்ட் ஹோல் எந்தெந்த பெக் எங்கெங்கே நிற்குன்னு வச்சுட்டு கரெக்டாக அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கூட்டணி கணக்கில் மாறுமாங்கிறது தெரிய வரும். அது வரைக்கும் நம்ம வந்து சும்மா பேசிட்டு இருக்கலாமே தவிர அது வரைக்கும் இவங்களும் சவுண்டு விட்டுருப்பாங்க, சவுண்டு இருப்பாங்க. சவுண்டு விட்டு பெருசாக ஒன்று நடக்குமான்னு ஒன்று நடக்காதுன்னு அர்த்தம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நடக்குதுன்னு அவ்வப்போது தெரிய வருது. அது மட்டும் அப்பப்போ தெரிய வருது. அப்பப்போ யாரு கட்சி மாறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இன்னும் ஃபைனல் ஸ்டெப்புக்கு வரணும். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பண்ணதுக்கு நன்றி சார். நன்றி.